வீடுகளுக்குள்ள எந்த காரணத்தை கொண்டு ஆண்டவர் குறை சொல்லாதீங்க. பிரச்சனை வந்தபோது ஆதாமும் ஏவாளும் பாருங்க எப்படி கர்த்தரை பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்தாங்க பாருங்க. நான் புசிக்க கூடாதுன்னு நான் விலக்கின கனியை நீ புசித்தாயா? நான் புசிக்கவில்லை, நீர் கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தாள், அதனாலதான் நான் புசித்தேன். கர்த்தர் மேலேயே பழிய போட்டு அவர் தான் குற்றம் செய்த மாதிரி. இந்த மாதிரி சில பேர் தங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தா உடனே கர்த்தர் மேல, நன்மை வந்தா தங்க மேல, எல்லாம் நல்லபடியா நடந்தா நான் கட்டின பாபிலோன் நல்லவான்றுவாங்க. ராத்திரி எல்லாம் படிச்சிருந்தேன் அதனாலதான் இப்படி வந்துச்சு. ஃபெயில் ஆச்சுன்னா கர்த்தர் என்னை மறந்து போனார், கர்த்தர் என்னை கைவிட்டார். என்ன நடந்தாலும் தேவனுக்கு நன்றி, அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க. வீடுகள்ல கர்த்தரை குறை சொல்லி எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க, சொல்ல விடாதீங்க. பிள்ளைகள் கூட அறியாமல் அப்படி கோபத்துல சொன்னா கூட அவங்களுக்கு நம்ம போதிக்கணும். கர்த்தரை மாத்திரம் வாங்கினால் என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்க கூடாது. எல்லா நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சிலர் குடும்பத்துல பிரச்சனை வரும், கர்த்தர் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கொடுத்தாரோ தெரியலையே, எனக்கு ஏன் இப்படி ஒரு புருஷனை கொடுத்தாரோ தெரியலையே, எனக்கு ஏன் இப்படி ஒரு மனைவியை கொடுத்தாரோ தெரியலையே, எனக்கு ஏன் இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தாரோ தெரியலையேன்னு ஒரே புலம்ப ஆரம்பிச்சிடும். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எப்பொழுதும் துதிக்க பார்த்தீர, நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய கிருபை. ஆண்டவரே அந்த கிருபையை நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை நான் கொண்டாடுறேன். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீர், இனிமேலும் கொண்டு செல்லுவீர். ஆண்டவரே நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாகவும் நம்பிக்கை உள்ளவனாகவே இருப்பேன். என் வாயினால் உம்மை நான் தூஷிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா.